இதுதான் Moto G85. எங்கடா போனை காணோம்? ஏய் புடுங்கிட்டாங்கடா. புடுங்கலாம் இல்லப்பா, போனே ரிவ்யூக்கு வரல. சரி, வழக்கமா நம்ம வாங்கி செய்வோன்றது தெரியும். செய்வன்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வந்துச்சு. இப்பதான் Moto H50 Ultra ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் 2 வாரத்துக்கு முன்னாடி. மோட்டோல குவாலிட்டி கம்ப்ளைண்ட் எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா குட்டி குட்டியா இருக்கும். நானும் அந்த வீடியோஸ்லாம் நிறைய நோட்டீஸ் பண்ணிருக்கேன், சொல்லியும் இருக்கு. ஆனா அல்ட்ரால 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கி பெரிய குவாலிட்டி கம்ப்ளைண்ட். அந்த வீடியோ நாளைக்கு வரும். சரி, இந்த போனுக்கு வருவோமே. இந்த போன் 16ஆம் தேதி சேலுக்கு வருது. கண்டிப்பா நம்ம வாங்க தான் போறோம். உண்மையா என்ன இருக்கு இல்லன்றத தெளிவா சொல்ல தான் போறோம். அது வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க உங்க நர்வ்ஸ் எல்லாம். முக்கியமான விஷயம், இந்த ஸ்பெக்ஸை வச்சு பார்க்கும்போது இதோட ப்ராசஸர் படு மொக்கையா இருக்கு. ஸ்னாப்டிராகனோட 695 தான் ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் முதல் விஷயம். இதை தவிர்த்து பார்க்கும்போது இந்த ப்ராசஸர்னால ஐஎஸ்பி, அதாவது கேமரால யூஸ் பண்ற அல்காரிதம் கண்டிப்பா பிரச்சனையாகும். அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்காது இந்த பிரைசிங்க்கு பார்க்கும்போது. ஆனா ரியலா அந்த டிவைஸ் வரும்போது எப்படி இருக்குன்றத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். அது மட்டும் இல்லாம நல்லா இருக்கு அப்படின்ற ஏரியான்னு பார்த்தோம்னா இதோட டிஸ்பிளேஸ் நல்லா இருக்கு, கேமராவோட ஸ்பெக் நல்லா இருக்கு, அதுக்கடுத்து ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்கு. இதுதான் நல்ல விஷயம். எது நல்லா இல்லைன்னு கேட்டோம்னா இதோட பேட்டரியோட சார்ஜிங் டைம். 33 வாட்கான சார்ஜர், அதுவும் 16,000 இருந்து 20,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஏத்துக்கிற லெவலுக்கு இருக்குன்றது டவுட் தான். அது மட்டும் இல்லாம மோட்டோவோட H50 ஃபியூஷனோட நிறைய பேர் கம்பேரிசனுக்காக வெயிட் பண்ணிருப்பீங்க. எல்லாத்தையுமே சிறப்பா செய்வோம், வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன் ரிவ்யூ நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அது எல்லாமே கூடிய சீக்கிரம் ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகும். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் தேவைப்படும். எல்லாமே ஓன் ரிஸ்க்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமா அது எனக்காகவும் உங்களுக்காகவும் தான். பார்த்து பண்ணுங்க, பார்க்கலாம். பை பாய்.